என்னங்க இது காஸ்டிங் எப்படி இவ்வளோ கேரக்டருக்கே எப்படி இது அப்படின்னு சொல்லி வரும்போது, சார் நான் அது கூட நான் வந்து மைண்டில் வச்சு தான் வந்திருக்கேன். அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் வந்துங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் கேரக்டர். அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் யார் புதுசாக வந்து நாம் 2 பேரும் மைண்டில் வச்சுருந்தோம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவர் லாஸ்ட் படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார், என்னுடைய படத்துலேயே பண்ணியிருந்தார். ஸோ ஓகே பகத் பாஸ் இல்லைங்க, சரி வந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப பிஸி. வேறு யார் பண்ணால் இதாகும், இந்த கேரக்டர் கிளிக் ஆகலைன்னு சொன்னால் அவ்வளோதான், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இவர் உட்காந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்தா என்னங்க இது எந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மஞ்சு பால் பாய்ஸ். அது பார்த்தா இன்னங்க இது பால்ட் ஆகிட்டு நம்ம வேலை திஸ்டிங் இதாக இருக்குது, இவர் எப்படி கேரக்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, சார் சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவர், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் 100% நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. சரிங்க அவர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லும்போது நான் ஒன்றும். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொல்கிறாங்க, யார் இதுன்னு சொன்னால் சத்யராஜ் அப்படின்னு. சத்யராஜ் கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்களா? ஆமாம் சார், அவர் கேட்டேன், அவர் பண்ணுறேன்னு சொன்னார், நீங்கள் ரஜினி சார் கிட்டே கேளுங்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டு ரஞ்சித் சார் கிட்டே கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்களுக்கு சிவாஜியில் வந்து நான் என்ன பணம் வாங்கினேனோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பணம் கொடுக்குற ஆக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்து பண்ணலை, அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதில் அவர் பண்ணுறேன்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஒன்று, சத்யராஜ் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நம்ம தத்துவ ரீதியாக ஒரு இது ரீதியாக வந்துட்டு வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இண்டிவிஜுவலாக ஒன்றுமே கிடையாது. ஒன்றுங்க உள்ளே இருக்கிறது வெளியே டக்கான்னு பேசிட்டு அவங்க நம்பலாங்க, உள்ளே எல்லாம் ஒன்றும் வச்சுக்கிட்டு பின்னாலே குளித்து ஓடுறாங்க பாருங்க. அது சத்யராஜ் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறாங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லேடி பொன் கேரக்டர் வருது, ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் தான். இது யாருங்க சைலண்ட்டாக இருக்காங்க, யாருங்க ஸ்ருதி ஹாசன். எது ஸ்ருதி ஹாசன். அவங்ககிட்ட கேட்டிங்களா? அங்கே ஃபோனில் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் சரின்னு சொன்னாங்க அவங்க ஃபோனில். நான் என்னங்க இது, நான் 3 அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் 2 படம் பார்த்துருக்கேன். அவங்க கிளாமர் கேரக்டரு, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சார் சூப்பராக பண்ணுறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அவரை ஃபாதரை விட நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. என்னங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஃபாதர் இருக்கிறது ஒரே டென்ஷனு, ஒரே ஒரு இதாக இருக்கும், அதனால் வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியாது. சரி, ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு டூ திஸ் பிக்சர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமியோ சார், உபேந்திரா இந்தியாவிலே வந்து மோஸ்ட் இன்டெலெக்சுவல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. எல்லா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் வந்து அந்த உபேந்திரா என்ன மாதிரி ஒரு டைரக்டருங்க. அவர் ஃபஸ்ட்டு படம் ஒரு ஓமன்னு எடுத்துருப்பாங்க. அவர் ஆக்டர் ஆகணும்னு தான் இஷ்டம் இல்லை, டைரக்டர் தான். ஓம் அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் வச்சு எடுத்திருப்பாங்க. எனக்கு எப்படி பாஷா அந்த மாதிரி 10 மடங்கு அது. அதுக்கப்புறம் ஒன்று ஒரு கேரக்டர்ஸ் அவர் இப்போ நான் லீனியர்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து அப்போவே உபேந்திரா பண்ணிட்டாங்க. அண்ட் மக்கள் மேலே அவ்வளோ வந்து ஒரு அன்பு, அவ்வளோ வந்து லர்னட் ஸ்காலர் வாட் நாட், ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் மெயின் வில்லன் கேரக்டர், அதுதான் மெயின் திங். இது யார் அப்படின்னு சொன்னால், சார் 3-4 வாட்டி போயிட்டு ஒருத்தரை ட்ரை பண்ணிகிட்ருக்க, எப்படியாவது பிடிச்சிடுறேன். யார் சொல்கிறாங்க இவர் அப்படின்னு சொன்னால், சொல்லிட்டா சார் ஓகே ஆயிடுச்சு. யார் சார்? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? வில்லன் கேரக்டரா? ஒத்துக்கிட்டாரா? ஆமாம் சார் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அப்படியே பார்த்தேன் நான். டெஃபினட்டாக வந்து பணம் கொடுத்து அவரை வாங்க முடியாது, ஏன்னா ஹைதராபாத் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பணக்காரன் இல்லை, ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறாங்களோ அவ்வளோ அந்த பணக்காரங்கள ஒருத்தர். அவர் பணம் எல்லாம் கொடுத்து அவரை வாங்கவே முடியாது.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பார் ஒரு படத்தில். எத்தனை நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு. எத்தனை நாளா நானும் நல்லவனாவே நடிக்கிறது. அதுதான் நாகார்ஜுனா வந்தாங்க உள்ள. இப்படி இருக்கு. அதுக்கும் மறுபடியும் அப்படியே ஆஃப். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சப்ஜெக்ட் இன்னும் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு இன்னும் ஒரு மந்த்து கழிச்சு தொடர்ந்தாங்க. இன்னொரு கேரக்டர் சார், கேமியோ. சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னொரு வாட்டி எனக்கு டக்குன்னு சொல்லி உலகநாயகன் போகுது மைண்டில். அவரே பிடிச்சிட்டாரா, அவர் ரசிகர் வேற, விக்ரம் படம் வேற பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். இப்படி பார்த்தா அப்படி இருக்கும்போது, இல்லை சார் அமீர் கான், எனக்கு அதை விட அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, ஒத்துக்கிட்டாங்களா சார்? ஆமாம் சார் பண்ணுறார் சார், ஒத்துக்கிட்டாரு சார். அமீர் கான் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். To say okay to the script, he will take 2 years. Then imagine how many days, how many months, how many years it will take to make a film. அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ வந்து கம்ப்ளீட்லி. நம்ம கமல்ஹாசன் சொன்னால் அங்கே நார்த்தில் வந்து அமீர் கான். இல்லைங்க, இந்த பக்கம் வந்து சல்மான் கான், அந்த பக்கம் ஷாருக் கான், அந்த பக்கம் வந்து குள்ளம் அப்படி நிற்கிறாருங்க சும்மா அப்படி. அமீர் கான் என்ன லெஜண்ட், செல்யூட் சார். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து செட்டப் ஆச்சுங்க. இது வந்து கதையெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இது செட்டு போனால் இவரு கூட எப்படி இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க.